guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் எடிட் பண்ண போகிறோம். போய்வில் பார்த்துருப்பீங்க. அந்த பிஜிஎம் முடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணணுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரி இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்குள்ளே எடிட் பண்ணிடலாம். அந்த வீடியோவில் எடிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ரீட் மார்க் லிங்க்கு டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரீட் மார்க் லிங்க் தான் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ண வரும். உள்ளே போனோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்கிறத நான் கொடுத்துருப்பேன் இந்த க்ரீன் கலர் இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு இது அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த இமேஜ் செட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா அந்த இதில் ஆட் ஆயிரும். ஓகேவா? ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்துலையும் கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலையும் செட் பண்ணிக்கிருக்கோம். செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலையும் செட் பண்ணிக்கிடுவோம். நான் உங்களுக்கு முன்னாடி லைவாக சொல்கிறேன். அப்போ பார்த்துக்கங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நான் கொடுத்த இமேஜ் ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் இருக்கிறது செட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானும் இந்த மாதிரி லைவாக பண்ண கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா, ஈஸியாக தான் இருக்கும். அதான் ஓகேவா? இது அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு எல்லாத்துலேயுமே க்ரீன் கலரில் இருக்கிற இமேஜை போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த அவ்வளோதான். ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன சென்ட் பண்ணுறனோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம வந்து அந்த இமேஜ்லாம் கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மீதி என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இமேஜ் பக்கத்தில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இமேஜை நம்ம எப்படி ஆட் பண்ணி எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் 1.16 இமேஜ் இருக்காது, ஒரு 2 இமேஜ் இருக்காது பார்த்தீங்களா? அப்போ அந்த இமேஜ் எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு இமேஜை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இது லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கணுங்களா?
இந்த மாதிரி வச்சுட்டு அதே மேலே இருக்கிறதும் அதே மாதிரி கீழே கொண்டு வந்துங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்படி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இது ஃபஸ்ட்டு இமேஜ், அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் எடுத்துக்கிங்களா, அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆட் பண்ண 2 இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் 5.21ல். அதே மாதிரி அந்த இமேஜுக்கு ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜை கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 7.10, இது முக்கியமாக கேளுங்க. 7.10ல் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா, ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு அதை கீழே கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ், அந்த இமேஜ் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணதில் பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த இதுக்கு போயிடுவோம். அதே மாதிரி 10.16 அந்த இதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கீழே செட் பண்ணிட்டு அந்த முதல் இருக்கிற நம்ம ஆட் பண்ண இமேஜில் அதுக்கு முதல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, 9.27, இதில் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 12.26 இதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நம்ம இந்த இமேஜ் தான் இப்போ காப்பி பண்ணுவோம், அதனால் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு சொல்லப்போனால் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சின்ன சின்ன இமேஜுக்கெலாம் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வர்றதை எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பெரிய இமேஜுக்கு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே ஒரு இமேஜ் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டு அதே எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்படி எனக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண உடனே ஃபுல்லாக தெரியுது, கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வர மாட்டேது அப்படின்னா, இந்த இமேஜ் சென்டரில் வச்சு கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். லாஸ்ட் ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணணும். ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டு அதில் பக்கத்தில் இருக்கிற இமேஜுக்கு ஆட் பண்ணி எஃபெக்ட்டுக்கு ஆட் பண்ணி லாஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிச்சாச்சு. ஓகேவா? இப்படி தான் எடிட் பண்ணோம். நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறத நானே லைவாக பண்ணாலும் ஒரு 10 minutes ஆகிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக போனால் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.